இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையே நடக்கின்ற ஒரு ஜனநாயக போர். இந்த போர்ல தமிழ்நாடு நிச்சயம் ஜெயிச்சு காட்டும். டெல்லிக்கு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு அப்படிங்கறத தமிழ்நாட்டு இளைஞர்கள் ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய நேரம். அதுக்கு இளைஞரணி நிர்வாகிகள் உங்களுடைய உழைப்பு மிக மிக முக்கியமானதாக இருக்கணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இளைஞரணியில சரியாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் நிச்சயம் சரியான நேரத்தில் கொடுப்பார். இந்த தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தலைவர்கிட்ட என்னுடைய வேண்டுகோளை பல முறை வச்சிருக்கேன். நிச்சயம் தலைவர் அவர்கள் கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதனால உற்சாகமா வேலை செய்யுங்க. இன்னைக்கு சில பேர் நம்முடைய இயக்கத்தை அழிச்சிடலான்னு பகல் கனவு காணிட்டு இருக்காங்க. நம்மள யாராலையும் எந்த நேரத்திலையும் அழிக்க முடியாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்கனவே இதற்கான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா சொன்னது, எங்களை அழிச்சு புதைக்கலான்னு நீங்க 4 அடிக்கு ஒரு குழியை வெட்டுவீங்க, நீங்க குழியை வெட்டுறதுக்குள்ள நாங்க 6 அடி வளர்ந்துருப்போம். உடனே எங்களுக்காக 6 அடிக்கு ஒரு குழியை வெட்டுவீங்க, நீங்க குழியை வெட்டுறதுக்குள்ள நாங்க 8 அடி வளர்ந்துருப்போம். உடனே எங்களுக்காக 8 அடிக்கு ஒரு குழியை வெட்டுவீங்க, அதுக்குள்ள நாங்க 16 அடி வளர்ந்துருப்போம். நீங்க எங்களை வெட்ட நினைச்சீங்கன்னா நாங்க வளர்ந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய கழக இளைஞரணியை பார்த்து சொன்னார். அதே போல உங்களுக்கு நாங்க சொல்லுவதெல்லாம், இத்தனை மூத்த 1000 உடன்பிறப்புகள் இருக்கின்ற வகை நாங்க வளர்ந்துட்டே தான் இருப்போம் தவிர உங்களால எங்களை அழிக்கவே முடியாது. இங்க கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞரணி தம்பிமார்கள் சார்பா நான் மீண்டும் சொல்கின்றேன், எங்களுடைய உதயசூரியன் அப்படிங்கிறது வெறும் ஏதோ செவுத்துல வரைஞ்சு வைக்கிற சின்னம் கிடையாது. கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தரும் அவருடைய இதயத்திலும் ரத்தத்திலையும் ஊறி போன சின்னம் உதயசூரியன்.